உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபன் குமார். ஓகே, இந்த திருத்தலத்தோட பேர்? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்ரஸை சொல்லிடுறேங்க. எங்கே இருக்குன்னா சென்னை ரெட்டில்ஸ் அடுத்த கார்னுடைய பக்கத்தில் புதிய எருமை வெட்டிப்பாளையம் என்ற கிராமம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் 2000 வருஷம் மிக பழமையான கோவில். இதோட சுவாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வரமுக்தீஸ்வரருங்க. ஓகே, என்ன ஸ்பெஷல் கோவிலில்? இங்கே நீங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்ததே ஸ்பெஷல் தான். இதுதான் இங்கே மிகப்பெரிய ஸ்பெஷல். சுவாமி எல்லாரையும் உங்களை கூப்பிட்டுருக்காருங்களே, இதுவே இன்றைக்கி ஸ்பெஷல். நீங்கள் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்களா, இது இன்னும் மிகப்பெரிய ஸ்பெஷலுங்க. சரிங்களா? இங்கே என்னன்னா இங்கே 2 பேருமே சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தோடு இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமாட்சி அம்மனும் வரமுக்தீஸ்வரரும் வந்து இங்கே கிழக்க பத்தா மாரி 2 பேருமே கல்யாண கோலத்தோடு இருக்காங்க. இங்கே வந்து கொடிமரம் கிடையாது, நவகிரக சன்னதி கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே அதிபதி இங்கே சுவாமி வரமுக்தீஸ்வரர் தான். இங்கே நந்திய பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை எல்லா கோயிலையும் வந்து நந்திய பெருமான் சிவபெருமான் நேராக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நந்திய பெருமான் மட்டும் தலை சாட்சா போல இருப்பாருங்க. வலது கண்ணால் ஐயாவையும் இடது கண்ணாலில் அம்பாலையும் சேவிக்கிறாருங்க. இப்போ போய் நந்தியை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட திருமணி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். அவரோட ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். பிரதோஷ காலத்தில் 4:30 மணிக்கு அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அவரோட நிறமே மாறிடும், அப்படியே பச்சையாக மாறிடும். இது இங்கே ஒரு ஸ்பெஷலுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 நிலைகள் வேதம் பட்டு ராஜகோபுரம் திருப்பணி வேலை இப்போ போயிட்டு இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தா மற்ற கோயிலெல்லாம் ஒத்தப்படையில் தான் வரும். இங்கே 4 நிலை ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தில் என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஷூட் பண்ணி வைப்பாங்க. இந்த ராஜகோபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் இது இருக்கும், மீன் இருக்கும், ஆமை இருக்கும், பல்லி இருக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து அந்த ராஜகோபுரத்தை பற்றி பேசியிருக்கோம். அந்த ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 நிலை வேதங்களை பற்றி அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கோயிலோட கோபுரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒர்க்கே கிடையாது. அந்த காலத்தில் புராதன கோயில்னால சிமெண்ட்டே கிடையாதுங்க. சுண்ணாம்பு, கடுக்கா, பனை வெல்லம் இதை 3 அரைச்சி பேஸ்ட் பண்ணி பண்ணது தான். இந்த ராஜகோபுரத்தில் நுழைவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லி இருக்கும். நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலி சன்னதியே தனியாக இருக்கும். நம்ம போய் மேலே போய் அந்த பலியை போய் சேவிச்சுட்டு வரலாம். இங்கே என்னடனா பல்லி வந்து பார்த்தீங்கன்னா தலையில் விழுந்தா மரண யோகன்றாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்லி வந்து தலையில் விழுந்தா மரண யோகன்றாங்க, தண்ணி தெளிச்சுக்கணும்னுவாங்க. அந்த மரணத்தை வந்து தான் நம்ம போய் சுவாமியையும் அம்பாலையும் போய் தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சுவாமி திருமணியை தீண்டி பூஜை பண்ணிட்டு போகிறாருங்க. உத்தரத்தன்னைக்கு நேராக சூரியன் வந்து உள்ளே வருவார். நேராக உள்ளே வந்து அம்பாள் சன்னதிலையும் சிவபெருமான் சன்னதிலையும் சுவாமியோட தீண்டி பூஜை பண்ணிட்டு போகிறாருங்க. இங்கே சாமி பின்னாடி கருவறையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தீபம் எரிஞ்சிட்டு இருக்குங்க. இந்த 3 தீபத்துலேயும் கமல தீபம்னு சொல்லி ஒரு தீபம் மேலே இருக்குங்க. அந்த கமல தீபம் எப்போ பார்த்தாலும் அசைஞ்சிட்டே இருக்கும். உள்ளே வந்து காற்று வசதி கிடையாது, ஒரு நூலகம் கூட அங்கே காற்று வசதியே கிடையாது. ஆனால் அந்த தீபம் மட்டும் எப்பவுமே அசைஞ்சிட்டே இருக்கும். இங்கே சித்தர் வந்து இன்னும் உயிரோட வனவாசம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பெல்லாம் மூச்சு விட்டுட்டு இருக்காரோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து பாடல் பட்ட ஸ்தலம். 3 வந்து பாடிட்டு போயிருக்காங்க. மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர் 3 பேரும் வந்து இங்கே பாடல் பட்ட ஸ்தலம். இப்போ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பணி வேலை போயிட்டு இருக்குங்க. அடுத்த மாதம் 11ஆம் தேதி 2/26 புதன்கிழமை காலை 10:45 மணி அளவில் அனைவருடைய சார்பாகவும் வருகின்ற அனைத்து பக்தர்களும், இந்த கோவில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், கோவில் நிர்வாகமும், ஊர் கிராமமும் மற்றும் வருகின்ற அடியார் பெருமக்கள் தலைமையில் இந்த வாட்டி மிக பிரம்மாண்டமாக 2000 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போது. எல்லாரும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களால் முடிஞ்ச இந்த கோவில் திருப்பணிக்கு நிதி உதவி வழங்கி கும்பாபிஷேகத்தை அனைவருமே நடத்தி காட்டணும்னு உங்களுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயிலை வந்து சாமி பேர் வரமுக்தீஸ்வரருங்க. வரமும் கொடுக்குறாரு, முக்தியை கொடுக்குறாரு. நம்ம என்ன நினைச்ச காரியங்கள் எல்லாம் சாமி கிட்ட கோரிக்கை வைக்கிறோமோ கண்டிப்பாக சாமி வரம் கொடுத்துறாருங்க. இங்கே என்ன இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, பிஸ்னஸ் ரீதியாகவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு வரணும். இங்கே நந்திய பெருமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் பண்ணி நந்திய பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு ஜாதகத்தை கொண்டுட்டு போய் சுவாமி முன்னாடி வைங்க. வச்சு உங்களுடைய பிரார்த்தனை சுவாமி கிட்ட சொல்லுங்க. வச்சு கொஞ்ச நேரத்தில் ஜாதகத்தை வாங்கி வந்தீங்கனாலே உங்கள் தலையெழுத்தே சாமி மாற்றிடுறாருங்க. எந்த ஊர்லேயே கருவறையில் ஜாதகத்தை வச்சு வழிபாடு பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் சுவாமி திருவடியிலே ஜாதகத்தை வச்சு சுவாமியை வழிபடுறோம். சாமி கிட்ட இருந்து கோரிக்கை வச்சு ஜாதகத்தை உள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே சுவாமி தலையெழுத்தே மாற்றிடுறாரு. ஒரே மாதத்தில் கல்யாணம் எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுத்துறாருங்க சாமி. அதேமாரி இங்கே காமாட்சி அம்மன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, மிகப்பெரியவங்க. யாருன்னா விநாயகர் பெருமானும்
முருகர் இருக்காங்க. அம்பாளுக்கு வந்து பக்கத்துணையாக பிள்ளையா இருக்கிறாங்க. இங்க முருகருக்கு என்ன ஸ்பெஷல்னா பாலமுருகர்னு அவருக்கு பேரு. இங்க குழந்தை வடிவமா இருப்பாரு. எல்லா கோயிலையும் முருக பெருமானுக்கு மயில் வாகனமா இருக்கும். ஆனா இந்த கோயில் என்னன்னா மயில் வாகனத்துக்கு கீழே தான் எல்லா கோயிலும் பாம்பு இருக்கும். இங்க என்ன ஸ்பெஷல்னா மயில் வாகனத்துல மயில் வாயில பாம்பு கவி இருக்கோங்க. இது மாதிரி நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா எல்லா காரியமும் தடைபட்டு எல்லாத்தையும் சுவாமி வந்து நிவர்த்தி பண்ணி முடிச்சு கொடுத்துறாருங்க. மிகப்பெரிய புண்ணியமான ஸ்தலம். எல்லாரும் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வரணும். மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வந்து இங்க சுவாமி நல்லது பண்ணிட்டு இருக்காரு. வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சுவாமி எல்லாருக்கும் நல்லா நிறைவேற்றி கொடுத்துருவார். எந்த பிரச்சனையும் நிறைவேற்றி கொடுத்துருவார். எல்லாரும் தயவு செய்து இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வாங்க. ஓம் நமச்சிவாய.